அப்பா அப்பா நான் 2 பேரும் தாண்டி ஓட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்துட்டு ராஜஸ்தானில் பானஸ்வராங்கிற ஊரில் இருக்காங்க. அன்லோட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து உதய்பூர் போக போகிறோங்க. இங்கேருந்து 150 கிலோமீட்டருங்க. இப்போ அப்பா பாய் இழுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம மேலேருந்து இந்த பாய் தள்ளி விட்டு கயிறு போடலாங்க. 3 டெலிவரி இறக்கியாச்சுங்க. மொத்தம் குஜராத்தில் தாவூத்துங்கிற ஊரில் 2, இங்கே ஒன்று பான்ஸ்வாரா ராஜஸ்தானில் 1ங்க, அடுத்தது உதய்பூரில் ஒரு 3 டெலிவரிங்க. இப்போ என்னென்னா இங்கேருந்து போகும்போதுங்க நமக்கு வந்துட்டு ஏதோ ஹோட்டல் இருந்துச்சுன்னா நிறுத்தி படுத்துக்கிட்டு காலைல தான் போகணுங்க. ஏன்னா ஃபுல்லாக காட் செக்ஷன் அங்கே உதய்பூர் போகிறது. அது காலைல தாங்க போகணும். நைட்டு போகிறது வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. டெலிவரி எத்தனை தாங்க பாயை போட்டு இது ஒரு வேலை. மொத்தம் 6 டைம் பாயை எடுத்து கயிறு போடணுங்க டெலிவரி ஏற்றி வரும்போது. இப்போ 6 டெலிவரி அதனால் இந்த வீடியோவில் வந்துட்டுங்க நம்ம உதய்பூர் போகும்போது அந்த காட் செக்ஷன் இருக்குல்லங்க, அங்கே போகும்போது நேஷ்னல் பார்க்கில் இருக்குங்க. அப்படியே ரோட் சைடு இருந்து அப்படியே பார்த்துட்டு காட் செக்ஷனில் எப்படி இருக்குது, எப்படி ஏறுறது, எப்படி இறங்குறதுங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். உதய்பூர் போகிற வரைக்குமே கண்டினியூ பண்ணுறேன். பாய் தள்ளி விட்டா இப்போ தாங்க அப்பாவோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டோம். யாருமே இந்த ரூட்டில் அதிகமாக வந்ததில்லைங்க பான்ஸ்வாராலேருந்து உதய்பூருக்கு. அப்புறம் சரின்ட்டு ஒரு ரிலையன்ஸ் பெட்ரோல் பம்ப் இருந்துச்சு, அங்கே போய் நிறுத்தலான்னு பார்த்தாங்க. ஆனால் அங்கே ராசமெண்ட்லாம் கேட்டால் நேராக முன்னாடி போனீங்கன்னா ஒரு சர்க்கிள் வரும், அதில் லெஃப்ட் விட்டா உதய்பூர். இன்னும் மேலே 160 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. நம்ம அவ்வளோ தூரம் ஓட்ட மாட்டோம். ஏன்னா போகிற வழியில் இந்த சொல்லியிருப்பாங்க காடு செக்ஷன் இருக்குது, அங்கே வந்துட்டு வண்டியெல்லாம் பாஸ் ஆகுதுங்க. ஆனால் பாஸ் ஆகுன்னு சொன்னாங்க. நம்ம புதுசாக இருக்கனால ஓட்ட வேணாங்க. போகிற வழியில் தாபா நிறைய இருக்காமா, ஏதோ ஒரு தாபாவில் போய் நிறுத்திட்டுங்க சாப்பாடு இன்றைக்கி காலைல 2 வேளைக்கு தான் வச்சோம். நைட்டுக்கு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு காலைல எடுத்துகிட்டு பொறுமையாக கிளம்பலாம். இங்கெல்லாம் பாருங்க எல்லாம் ஜர்க்கினாக தான் இருக்குது. ஏகப்பட்ட கடை ஜர்க்கின் கிடையாது, ஜர்க்கின் பொரியாக தான் இருக்குது. ஆமாம், ஜர்க்கின் இந்த பக்கம் காய் கடை. ஆமாம், மேப் போட்டிருக்காங்க. இன்னும் நம்ம மேப் படி பார்த்தா 150 கிலோமீட்டர் காட்டுது. உதய்பூரில் மொத்தம் 4 டெலிவரி இருக்குங்க. ஒரே நாளில் நாளைக்கு இறக்கலான்னு நினைக்கிறேன். அது என்னங்கிறத பார்ப்போம். வண்டி நிறையா நான் சரி மேப்பில் பார்க்கவங்க வண்டி அதிகமாக பாஸ் ஆகாதுன்னு நினச்சேன். இந்த லைனில் வந்துட்டு லாரி தாங்க நிறையா போகுது. உதய்பூரோட மெயின் ரோடே இதுதாங்க. என்ன கொஞ்சம் சிங்கிள் ரோடுங்கிறதுனால கொஞ்சம் ஆட்டோ பைக் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கணக்கு பண்ணி முன்னாடி ஏதாவது வர ஹோட்டலில் எங்கேயா நிப்பாட்டிக்கலாமா தாங்க? மணி இப்போ 5:15 ஆகுதுங்கப்பா. பார்ப்போம், இப்போ ஒரு 7 மணி வரைக்கும் ஓட்டுவோம். பெரிய கடையாக இருந்தால் நிப்பாட்டிக்குவோம். அந்த 7 மணிக்குள்ளே ஒரு பெரிய கடையாக வந்தால் நிறுத்திக்கலாம் வேணா நாளைக்கு. அங்கே போய் அது ஒரு நல்ல ஊர். இப்போ
அது நல்லா மேப்பில் பார்த்தா தெரியுது, நல்லா காடு செக்ஷன் அது. அங்கே இருக்குது போயிட போகிறோம். அவ்வளோ தூரம் வேணாம், சும்மா கொஞ்சம் தூரம் போனோம்னா அஸ்பூர்னு ஒரு ஊர் இருக்குங்கப்பா. அதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்து நிறுத்திக்கலாம். சரி, பெரிய ஆற்றுப்பாலம் வருது, அதுக்கு முன்னாடி பார்த்து எங்கேயும் அவனை கனெக்ட் பண்ணி வண்டி நிறுத்திக்கலாங்க. சரி, தெரியாத ஊரில் அப்படி அவ்வளோ தூரம் ஓட்டக்கூடாதுங்க. இப்போ இருட்டு கட்டுறதுக்கு முன்னாடி நிறுத்திக்கணும் வண்டியை. நான் அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் இருட்டு கட்டிடும். இருட்டு கட்டும் போது நிறுத்திடலாம் வண்டியை. நம்ம குஜராத்து இந்த பக்கம் ஹைவேவாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்கம்மா, நமக்கு தெரியும் ராஜஸ்தானில். இப்போ இதில் ஓட்ட வேணாம். ஹோட்டல் கடை தான் பார்த்தோங்க. ஃபஸ்ட்டு அங்கே ஒரு ஹோட்டல் கடை, அந்த ஹோட்டல் கடையிலே நிப்பாற்றிருக்கோம். சரி முன்னாடி போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி இந்த ஹோட்டல் கடை இல்லைங்க. நெடுவு அப்படியே போயிட்டே இருக்காங்க. நெடுவு அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம். ஹோட்டல் கடை தானே. இந்த பக்கம் கிளைமேட்லாம் அருமையாக இருக்குதுங்க. எல்லாம் பூரா எல்லாமே நல்லா கோல்மை தான் போட்டிருக்காங்க. சைடில் மரம்லாம் எல்லாம் யூக்ளிடஸ் மரமாகவே இருக்குதுங்களா நடுவில். போகும்போது தைல வாசம் அடிக்குதுங்களா? அதான் யூக்ளிடஸ் தான் மரம் தான் ஏகப்பட்ட மாதிரி இருக்குதுங்க. இப்போ பீம்பூருங்கிற வீட்டு வந்தாச்சுங்க. எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. பேசாமல் காலையிலே வந்திருந்தோம்னா இந்த இடமெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். 2 சைடும் ஃபுல்லாக மறந்தாங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு 30 கிலோமீட்டர் போனோம்னா ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க, மேப்பில் பார்த்துருக்கேன். அங்கே போய் நிறுத்திட்டுங்க, மீதியெல்லாம் காரில் தாங்க. ஏன்னா அந்த காட் செக்ஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டி ஆகணும். நானும் இப்போ தான் இந்த ரோட்டில் புதுசாக வரேன். எனக்கு தெரிஞ்ச இந்த ரோட்டில் இங்கே தமிழ்நாட்டு வண்டியே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நாம தான் ஃபஸ்ட்டு பான்ஸ்வாராலேருந்து உதய்பூருக்கு. அதான் அந்த பட்டாசு வந்து இப்படி உணர்ந்து இறக்கிட்டு பான்ஸ்வாரா இறக்கிட்டு உதய்பூர் போகிற வண்டி தான் இதில் வரும். ஆமாம் ஆமாம். இல்லைன்னா இந்த வண்டி இந்த ரோட்டுக்கு வரதுக்கு வழி இல்லை. ஆமாம், வழி கிடையாது. அப்புறம் வேறு வழி இல்லை. அப்படியே வருது வண்டி பெத்து பாரஸ் மாதிரியே தான் இருக்குதுங்க. இப்போ இங்கே இந்த குஜராத் ராஜஸ்தான் பாடுறோம். ஆமாங்க, அந்த பக்கம் பாருங்க எல்லாம் யூக்ளிடஸ் மரம் தான் இருக்குதுங்க. அப்படியே வாசமே அப்படியே இந்த ஊட்டியில் அடிக்குமே தைல வாசம் நடுவில் அந்த மாதிரி இருக்குதுங்க. நடுவில் இந்த மரமாகவே தான் இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்குதுங்க எல்லாமே. எனக்கு என்னமோ அந்த முன்னாடி போகிற கண்டெய்னரை பிடிச்சோம்னா ஒரு நல்ல ஹோட்டலில் போய் நிறுத்திக்கலாங்கப்பா. உதய்பூர்னா உதய்பூரெல்லாம் போக முடியாதுங்க. உதய்பூர் போய் மட்டும் எங்கேயும் பண்ணிருக்கோம். பார்ட்டி வரதே காலைல 11 மணி தான் வருவாப்புல. அது சுத்தப்படாதுங்க. அங்கே உதய்பூர்லாம் போகவே கூடாது. இங்கேயே ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலாக பார்த்து நல்லா நீட்டாக நிறுத்தி எல்லாம் சேஃபாக பார்த்து நிறுத்தி படுத்து தூங்கிக்க வேண்டியதான். ரைட்டில் பார்த்தாங்க எல்லாம் பெரிய பெரிய மரம் தான். ஆமாம், இது ஃபுல்லாகவே எல்லாம் இந்த ராஜஸ்தானில் இது மட்டும்தான் எல்லாம் ஹில்ஸ் ஏரியாங்க. மீதி எல்லாம் பாலைவனம் தான். இந்த பக்கம் பார்த்தாங்க எல்லாம் பெரிய பெரிய மரமாகவே தான் இருக்குது. அவ்வளோதாங்க, லைட்லாம் ஆன் பண்ணியாச்சு. ஏதோ ஒரு ரேஸில் போகிற மாதிரி போயிட்டுருக்குங்க. ஏன்னா இருட்டு கட்டிடுச்சுன்னா போய் நம்ம ஹோட்டல் நிறுத்த முடியாது அப்படின்ட்டு அப்படியே போயிட்டே தான் இருக்கும் லேட் பண்ணாமல். இப்போ ஏதாவது செங்கல் ஓட வண்டி ஆட்டுருந்தாங்க. செங்கல் ஓடுங்கப்பா, இழுக்க முடியாமல் போகிறாரு. வண்டி விலையில சைடு வாங்கிட்டாங்க. போகலாம் ரைட்டில் பார்த்தாங்க எல்லாம் பூரா கோதுமை தான். எல்லாம் கோதுமை தான். இதெல்லாம் எங்கே போய் ஏதாவது நிறுத்தி வீடியோக்கலான்னு பார்த்தா ரோடே 1.25 ரோடு. 2 லாரி வந்தால் பாஸ் ஆகாதாட்டு நிறுத்தவே முடியாது. இந்த பக்கம் பாருங்க அதே மாதிரி தான் அந்த யூக்ளிடஸ் மரம்லாம் ஒவ்வொரு மரம் பெரிய பெரிய மரம் தான். எல்லாம் பெரிய பெரிய மரங்கப்பா. ஆமாம், வண்டி வருது குழம்பு ரைட்டில். டிப்பரை மட்டும் சைடு எடுத்துட்டா போதுங்கப்பா. அதை கண்டெய்னர் வண்டி பிடிச்சிக்கலாம். ஆமாம், வண்டி வரலைன்னா போதுங்க. உங்களுக்கு இது டிரைவிங் கற்றுத்தரணும்னு சொல்லுங்க, நான் கற்றுத்தரேன். சரி கற்றுக்கலாம். நான் முன்னாடி போய் ரோடு வருங்கப்பா, அந்த இடத்துல கொடுக்குறேன். சரி, ஃபஸ்ட்டு மெதுவாக ஓட்டி பழகணுங்கப்பா. எடுத்தோடனே எல்லாம் ஆக்சிலேட்டர்லாம் நான் சொல்லும் போது தான் கொடுக்கணும், வேகமெல்லாம் கொடுக்கக்கூடாது. சரி, இன்னும் எப்படி ஓட்டுறதே தெரியாது, அப்படியே ஓட்டி பழகிறேன். இது பேர் தான் இப்போ ஸ்டேரிங். சொல்லுங்க, இது பேர் தான் ஸ்டேரிங். சரி 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 சொல்லுங்கப்பா. சொன்னாதான் அப்புறம் மண்டையில் ஏறும். இதுதான் ஸ்டேரிங்கு. இது பேர் கியரு. இது கியரு. இப்போ நான் லைட்டாக பிரேக் அழுத்துறேன், அது பேர் சென்ட்ரலுக்கு பிரேக்கு, லெஃப்ட்டில் இருக்கிற கிளச்சு, ரைட்டில் இருக்கிற ஆக்சிலேட்டரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓட்டி பழகி கொடுத்தாங்க. சரி, மீனுக்கே நீச்சல் பழகி கொடுறேன். மீன் ஆமாங்கப்பா. அப்புறம் அதான்
நான் அப்படின்னா சரித்திரம் பேசணும்லங்க உங்களுக்கு நான் தான் பழகிட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். பேரிகார்டு காவேரி படத்தில் பேரிகார்டு இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கோம். அதெல்லாம் வரலாறு பேசுங்கப்பா. பேரிகார்டு தூக்கணும்லாம் அது ஏதோ யதார்த்தமா லைட்டா இழுதான் டச் ஆகி போச்சு பேரிகார்டில். அது நான் என்ன பண்ணிட்டோம். லைட்டு ஆன் பண்ணும்போதுங்க எப்பயுமே வண்டியை நியூட்ரல் பண்ணி ஆன் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அந்த ஆர்பி இன்ஜின் ரேஸில் இருக்கும் போதுங்க ஆன் பண்ணும்போது சில டைம் வந்துட்டு ஃபியூஸ் போக சான்ஸ் அதிகம். நிறைய தடவை பீஸ் போயிடுச்சுருந்தாங்க பல்பு. அப்படியே இழுத்துட்டு. ஆமாம் ஆமாங்க. வண்டி பாட்டுக்கு போகுதுங்கப்பா. எங்கே போகுதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது, வண்டிக்கும் தெரிய மாட்டேங்குது, வீடியோ எடுக்கிற உங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆமாம், யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. வண்டி எங்கே தான் போய் நம்ம நிறுத்த போகிறோம்னு தெரில. தேவையில்லாமல் வந்துட்டோமோ. ஒரு ஹோட்டலில் கூட இல்லையாங்கப்பா. அது 70 கிலோமீட்டர் சொன்னியாதாங்க அங்கே இருக்கும்ல. அது ஏதோ பத்திரகாளி ஹோட்டல்னு பார்த்தேன். ஹோட்டல் பத்திரகாளின்னு ஒன்று பார்த்துருக்காங்க. ஹிந்தியில் போட்டிருந்ததா? இல்லை இங்கிலீஷில் தான் போட்டிருந்ததுங்கப்பா. சரி. இப்போ இந்த கண்டெய்னர் வண்டி போகுதுன்னா அவங்கெல்லாம் இப்போ நான் ஒரு டைம் போலிங்கப்பா. கோயில்பட்டியிலிருந்து சங்கரங்கோயில் சுரண்டை அப்படி போய் ஆலங்குளம் போனேன். இதே மாதிரி ரோடு தான். இப்போ நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால நான் தைரியமாக போனாங்க. ஆமாம், அது போனால் இப்போ இங்கே நமக்கு தெரியாது. இப்போ நம்ம இப்போ அவங்க ஊரில் வந்து அவங்க அப்படி தைரியமாக போகிறாங்க. நமக்கு பயமாக இருக்குதுல்லங்கப்பா. ஆமாம், அவங்க முன்னாடி எங்கேயா போய் நிப்பாட்டுறாங்க, அதுவும் தெரியாது. அவங்க நிறுத்தினால அவங்க நைட்டு 12 மணிக்கும் போவாங்கப்பா. அவங்களுக்கு பயம் கிடையாது. ஏன்னா அவங்க ஊருது. ஆமாம், அது கரெக்டு தான். ஏன்னா யார் என்ன தெரியும், நமக்கு அப்படி இல்லைங்கப்பா. ஆமாம். பாவம் போகலாம் வாங்கப்பா. அது மணி என்ன 6:15 தான் ஆகுது. 7:15 ஒரு 8 மணி வரைக்கும் ஓட்டி ஏதாவது இல்லைன்னா வைங்கப்பா. ஏதாவது ஒரு பங்கில் டீசல் இருக்குது, ஒரு 50 லிட்டர் 100 லிட்டர் அடிச்சுட்டு பங்கிலே படுத்துக்குவோம். காலில் அடிக்கிறோம்னுலாம் போனே அடிக்கூடாது. காலில் கிளம்போது காசு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நான் அடிச்சாரன்னு சொல்லி காலில் கிளம்போது அடிக்கணும். போனே 50 லிட்டர் 100 லிட்டர்னு அடிச்சு படுக்கூடாதுங்கப்பாங்க. அப்படியே அங்கே படுக்கணும் இருந்தாலும் வலையில இழுத்துட்டு தான் படுக்கணும். ஆமாம், அது என்னங்கிறது பார்த்துக்கலாங்கப்பா. சரி. தென் ஒரு காமன் நேரம்ப்பா முன்னாடி ஒரு ஊர் ஒன்று வருது. மோட்டாகான்னு ஒரு ஊர் ஒன்று வருது. சரி. அங்கே போயிட்டுங்கப்பா நான் ஒரு ஓரமாக வண்டி நிறுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டுங்கப்பா, நான் மேப் பார்த்துட்டு வரேங்கப்பா. சரி. பாருங்க, 6:30 மணிக்கே இருட்டு கட்டிச்சுங்க. சூரியன் மறைச்சிட்டாரு. அடுத்தது பாருங்க, சந்திர பகவான் தெரியுறாரு. பாருங்க, சந்திர பகவான் தெரியுறாரு. அதுதான் ஒரு ஆத்துப்பாலம் ஒன்று வரப்போகுதுங்க. ஆத்துப்பாலம் ஒன்று வருது. அந்த ஆத்துப்பாலம் லாங்கா சின்னதாக தாங்க பெருசுங்களா? பெரிய ஆத்துப்பாலமா? இப்படி போகுது ஆத்துப்பாலம். இப்படி போகுது ஆத்துப்பாலத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி வந்துச்சுன்னா அதில் போகாத இருக்குதாங்க. அவ்வளோதான், வெள்ளம் தான். எப்படி வண்டி வெள்ளம் வந்துருங்க ஃபுல்லா. ஆமாம், வெள்ளம் வந்து போகுது. மேம்பாலம் போடுறாங்க, என்ன இப்போ ஹைட்டு போடுறாங்கன்னு போடல. இதுதாங்க மாகி ரிவர். நான் சொல்லியிருப்பேன், பானஸ்வரங்கிற ஊருக்கு வந்துட்டு நீராதாரமே இந்த இதுதான் நான் சொல்லியிருப்பேங்க. மாகி ரிவர் தாங்க அது. ஆத்து குளம் பாருங்க எப்படி போட்டுருக்காங்க. மழை காலம் வந்து தண்ணி ஃபுல்லாக வந்துருமாதாங்க. பாருங்க பார்க்கறது நைட்டில் பார்க்க சாயந்தரம் நேரத்துக்கு அது பாருங்க சூப்பராக தெரியுது. பாருங்க, இதில் 2 வண்டி பாஸ் ஆக மாட்டாங்க. இந்த பக்கம் பாருங்க, மேம்பாலம் பாருங்க, பெரிய பாலமாக கட்டிக்கிட்டு பாருங்க. பெரிய பாலமாக போட்டு தண்ணி ஃபுல்லாக போகுதுங்க. அதில் தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சு. பெரிய பாலம். பெரிய பாலம். இது மாதிரி நம்ம ரைட்ல போறோம் பாத்தீங்களா? மேப் பார்த்துட்டு வரேன். அந்த கண்டெய்னர் வண்டிக்கு முன்னாடியே ஓடி போயிடலாம் அப்படியே. அதான் மறுபடியும் ஆத்து பாலத்துக்கு தான் மறுபடியும் ரைட்ல போகுது வண்டி. மறுபடியும் ஆத்து பாலம். ஆமாம், போலாம் போகலாம்.
மேப் இருக்குது. அந்த இடத்துல பாருப்பா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது. பகலில் வந்து அருமையாக பார்த்துக்கலாம். பகல் இல்லைப்பா, இப்போ சூரியன் அது மறைஞ்சதுக்கு எதுக்கும். ஆமாம் பாருப்பா எப்படி இருக்குன்னு அந்த இடத்துல. முன்னாடி அப்படியே சிவப்பு கலரில். ஆமாம், அப்படியே தெரியுது காட்டு. தெரியுதா? கேட்டு பாருங்க. இப்போ அப்பா டியூட்டி மாற்றிட்டாருங்க. நம்ம அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ். முன்னாடி கருணாவதினு ஒரு ஹோட்டல் இருக்குங்களா 30 கிலோமீட்டரில். அப்புறம் அங்கே போய் நிறுத்திக்க சொன்னாருங்க. அதனால் அங்கே போய் நிறுத்திட்டு காலைல எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. ஹோட்டல் கருணாவதியில் வந்துட்டு வண்டி நிறுத்தியாச்சுங்க. நைட்டு அப்பான்னு தூங்கிட்டுருக்காரு. மணி 5:30 ஆகுதுங்க. எனக்கு தூக்கம் வரலைங்க. 4 மணிலிருந்து வாட்ச்மேன் வந்து கதவு தட்டினாருங்களா, அதுலேருந்தே தூக்கம் வரல. நைட்டுங்க தாங்க சாப்பிட்டோம். என்னென்னா சாய் பன்னீர் ஒன்றுங்க, பிளெயின் ரொட்டி, மசாலா ரைஸு, சாஸுங்க. சாஸ்னா ஒரு 285 ரூபா. பில்லு ஏன் அப்படியே வச்சுருக்கேனாங்க, ஒரு சில ஹோட்டலில் வந்துட்டுங்க நைட் டைமில் நிறுத்த விட மாட்டாங்க. 11 மணிக்கு மேலே தான் நிறுத்த விடுவாங்க. ஏன்னா பார்க்கிங் 30 ரூபா தாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து நம்ம நிறுத்திருந்தோம்னா வேறு வண்டி வந்து நிறுத்தி சாப்பிட்றக்கு இடம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு சில ஹோட்டலில் வந்து 11 மணிக்கு தான் வந்துட்டு வண்டியை உள்ள விடுவாங்க. அதனால தாங்க முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டே படுத்துக்கிறது. வந்து நம்மளை கேட்டால் கூட இங்கே பாரு இங்கே தான் சாப்பிட்ருன்னு சொல்லி பில் எடுத்து காட்டலாம். பில்லையும் ஹோட்டல் விட்டு போகிற வரைக்கும் வெளியே தூக்கி போட மாட்டோம். குளிர்துங்க, அதான் கொஞ்சம் அப்படி நடுங்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன். இப்போ போகும்போதுங்க முன்னாடி போனால் சேஷாப்பூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே ஒரு ஜெயின் டெம்பிள் ஒன்று இருக்குது, அதை பார்ப்போம். அப்புறம் முன்னாடி போனோம்னா ஜெய் சாமந்துன்னு ஒரு ஊருங்க, அதான் கொஞ்சம் ஹில்ஸு. அங்கே அந்த வைல்ட் லைஃப் சேஞ்சுரியெல்லாம் இருக்குங்க. அப்புறம் ஒரு லேக் ஒன்று இருக்குது, ஏரி இருக்குது, அதையும் பார்ப்போம். மணி 7:15 ஆகுதுங்க. கிளம்பலாமா? புறப்படலாமாங்க. போயிட்டு அந்த ஆஃபீஸுக்கு போய் நிப்பாட்டிட்டு அந்த பார்ட்டி 27 பட்டி பார்ட்டி வரல. ஆமாங்கப்பா. அவங்க உடலில் போய் அதை இறக்கிட்டு தாங்க. மீதி இந்த 24 28 பட்டி ஒன்று 4 பட்டி ஒன்று இருக்குது. அது புறத்தையும் தள்ளி விட்டு ரமாவது வந்து லெவல் பண்ணி வெள்ளைப்பாயை போட்டு கட்டி விட்ருவோம். பாய் வெள்ளைப்பாய்னா பிளாஸ்டிக் தார் பாயாங்க. பிளாஸ்டிக் பாயை போட்டு பாயை மடிச்சிடலாமா? அங்கேயே பாயை மடிச்சுட்டு. ஆமாங்கப்பா. இப்போ மடிச்சு சும்மா தூக்க முடியல. மடிச்சு போட்டு அந்த வெள்ளைப்பாய் 2 பாயும் உடச்சிட்டு பாதி 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 கீழ் பக்கம் இறக்கி விட்டு காற்று போட்டு விட்டுருவோம். அது இல்லாமல் பனிக்கு எதுக்கும் அப்படியே அட்டை மாதிரி இருக்குங்க, பாய் இழுக்கவே முடியல. சரி, ஜருகண்டி போகும்போது நிறைய இடம் இருக்குதுங்க, எல்லாம் வேடி பார்த்துட்டு போகலாம். இந்த ஜெயின் டெம்பிளோட வியூ பாயிண்ட்டே இந்த பக்கம் தாங்க இருக்குது. வரும்போதுங்க ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குங்க பிளேஸ் எல்லாம். சின்ன சின்ன மலை, அதெல்லாம் பகல் டைம் வந்துருந்தோம்னா சூப்பராக கவர் பண்ணிக்கலாம் பான்சோராலிருந்து. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன கோபுரம் மாதிரி இருக்குங்க. தான் அதாவது அந்த பக்கம் ஒரு என்ட்ரி இருக்குங்க, அடுத்தது இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கோபுரம் தான் 105 இருக்க மாட்டிருக்குங்க, சின்ன சின்னதாக. ஆமாங்க, நிறையா இருக்குது இந்த மாதிரி. முன்னாடி போனால் புத்தரோட சிலை மட்டும் தூரத்தில் தெரியுதுங்க கோபுரத்தில். அது பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். பார்த்தாச்சுங்க, 3 சிலை இருக்குங்க மொத்தம். சரி வாங்க, அப்படியே வண்டிட்டு போயிட்டு கிளம்புவோம்.
ஜெயின் டெம்பிள் தாண்டிங்க ஒரு 10 கிலோமீட்டர் வந்தாச்சு. இங்கே போர்வை பார்த்தங்க. தமிழ்நாடுங்கிற மாதிரிங்க போர் வைக்கிற அண்ணன் வந்து எம்பிங்க. இங்கே ராஜஸ்தானில் போர் வித்துட்ருக்காரு. தமிழில் பேசினாருங்க. நம்மள வேலை செஞ்சாராம். அப்புறம் தமிழில் பேசவும் நிறுத்தியாச்சு. ஒரு போர் விதை எடுத்துகிட்டு போகலாங்க. அப்பா சாப்பிட மாட்டாருண்ணா. அப்பா அப்பா நான் 2 பேரும் தாண்டி ஓட்டுறோம். கொஞ்சம் கீழே சைடில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம்? இது சைஸ் போதுமாங்கப்பா? அது பத்தாது, கொஞ்சம் பெருசாக இருக்கு. இதோட இன்னும் கொஞ்சம் பெருசு இருக்காண்ணா? நீங்கண்ணா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க? திருச்சியிலையா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு திருச்சியில் நிறைய இருக்கா? சரி சரி. தமிழ் இதுதான் கரெக்டாக இருக்கு. தமிழ் எவ்வளோ சூப்பராக பேசுகிறீங்க. கொஞ்சம் அப்படியே கற்றுட்டீங்க. வந்துட்டு கற்றுட்டேன். இது என்ன ரேட்டு? இது 400 ரூபா. இதில் வேறு கலர் இருக்கா? இதில் வேறு கலர் தரும். பின்னாடி இங்கே கலர் பாருங்கப்பா. கலரில் கொடுங்க. இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதா? நம்ம அண்ணனுக்காக ஒரு போரையாச்சும் எடுத்துகிட்டு போயிருந்துங்கப்பா. அவர் பேசுகிற தமிழுக்காகவே. 400 बता नहीं 400 भाई क्या साइकिल में बड़ा हमारे पास ज्यादा साइकिल है तगड़ रूम पे लिया रूम हां ಜಾಸ್ತಿ ಇದೆ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಕನ್ನಡ ತಮಿಳ್ ಕನ್ನಡ ಎಲ್ಲ ರಾಜಸ್ಥಾನ ಮಿಕ್ಸಿಂಗ್. ಕನ್ನಡ ಗೊತ್ತಾ? ಸ್ವಲ್ಪ ಕನ್ನಡಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಕೆಲಸ? ಉಡುಪಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಾ? ಹಾ. ತಮಿಳ್ ಬರ್ತಾ? ಕನ್ನಡ ಬರ್ದು. ಹಾ. ஆனா இது என்னது? தலப்பாவா? சாலா? தலப்பா இருக்கா? தலப்பா கட்டுறது? தலப்பா இல்ல. தலப்பா இருந்தா நம்ம ராஜஸ்தான் தலப்பா கட்டலாம்னு ஐடியா பண்ணாங்க. ஏங்கப்பா? ஒரு 3 கலர் வேற பார்த்து எடுத்துட சொல்றேன். எங்க போய் ரூம் எடுத்துட்டு வராங்க. 5 நிமிஷம் வந்துடும். எத்தனை எடுக்கலாம்? ஒரு 3 வாங்கிக்கலாம். மாட்டேன் கொஞ்சம் ரேட்டு 3 வேணும்னா கொஞ்சம் நல்ல கலர் மட்டும் சத்தியம். உங்க வண்டி பார்த்துட்டு அதனால தான் 3 ரூபாய் கேட்டுட்டா. நான் கூட கேட்கல. சரி ஓகே. சரி வா போலாம். எங்க எடுத்துறாங்க? ஜல்தி படா சொல்லியா தானே. போர்வை எடுத்தாச்சுங்க. மொத்தம் 3 போர்வை எடுத்திருக்கோம். ஓகேவாங்கப்பா? சரிண்ணா நாங்கள் அப்படியே கிளம்புறோம். பாய். இன்னும் உதய்பூருக்கு வந்துங்க 50 கிலோமீட்டருக்கு. நாம் எதிர்பார்த்துடலாங்க அந்த காடு செக்ஷனு. இந்த ஜெய் சம்பந்துங்கிற ஊர் இனிமேட்டு தான் வரப்போகுது. ஃபுல்லாக கொஞ்சம் ஹில்ஸ் ஏரியாங்க. அதுக்கு முன்னாடி போனால் ஓடான்னு நினைக்கிறேங்க. அங்கே கொஞ்சம் ஹில்ஸ் இருக்குது. அடுத்தது கேவ்டான்னு நினைக்கிறேங்க. அந்த ஊர் பக்கத்தில் வரும்போது நான் சொல்கிறேன். அங்கேயெல்லாம் கொஞ்சம் ஹில்ஸ் தாங்க. அதை தாண்டி தான் உதய்பூர். ஏங்கப்பா? இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னு வச்சுக்கிட்டலாம். ஆனால் பனி ஃபுல்லாக இருக்குமாம்மா. ஆமாம்மா. அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுனுக்குலாம் பெரிய கடையெல்லாம் இருக்குது தாங்க. ஆமாங்கப்பா. கடைக்கு முன்னாடிலாம் பெரிய வரும் கட்டையெல்லாம் பெருசாக இருக்காது. மரம் மாதிரியே அதை கொண்டாந்து போட்டு அது போட்டு கூத காஞ்சிருப்பாங்க. 15 நாளைக்கு 20 நாளைக்கு வெயிலே வராதாங்க. அதான் இப்போ இவரு கூட சொன்னாப்ல போர் எடுக்கும்போது இன்னும் 2-3 நாள் போயிடுச்சுன்னா ஒரு 15 நாளைக்கு பக்கம் வெயில் அடிக்காதான். பனி மட்டும் தான் மெஞ்சிட்டே தான் இருக்கும். அப்புறம் அதில் வந்து கூத காஞ்சிட்டே தான் இருப்பாங்க இந்த நேரம் கடையில். அதான் இப்போ மொத்தம் 3 போர்வை எடுத்தோங்க. அதில் 2 போர்வைக்கு தான் அமௌண்ட் வாங்கினாங்க. ஒரு போர்வை 400 ரூபா சொல்லி 350 ரூபாய்க்கு வாங்கினாங்க. ஒரு போர்வை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. எல்லாம் எப்படி ஒரு தமிழ் அவர் பேசணும் ஒரு சந்தோஷம். நாங்கள் போர்வே ஆக்சுவலாக இருக்குது நம்மக்கிட்ட வண்டியில். அவர் பேசவும் தான் நாங்கள் நிறுத்தி வண்டி போர்வை எடுத்ததுங்க. இனிமேல் தான் ஃபுல்லாக காடு செக்ஷனுங்கப்பா. அது இல்லாமல் தாங்க அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இவ்வளோ தமிழ் பேசுறதுனால அவர் போர் சும்மா ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு இப்போல. ஆமாம் இல்லைன்னா கொடுக்க மாட்டாரு. ஆமாம் அந்த பக்கம் சட்டத்துக்கு கொடுங்கப்பா. அப்போ தான் கொஞ்சம் அப்படியே அந்த ஹில்ஸ் நல்லா தெரியும் அந்த பக்கம். பரவாயில்ல. ஒரு 2 போருக்கு 700 ரூபா வாங்கிட்டு மீது ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. ஆமாம் இது நம்ம ஊர்லேயே தான் ஒரு போர் 500 ரூபா சொல்லுவாங்க. போர் சூப்பராக இருக்குங்க. அது குளிர் போத்திக்கிறதுக்கு. இங்கே ஏதோ லெஃப்டில் கோயில் ஆட்டுறது ஏதோ ஆர்ச் மாதிரி இருக்குது. கோயில் தான் சாமி மேலே இருக்கிறத பாரு. பைரவரா சனீஸ்வரரான்னு தெரியலங்க. சரி போயிட்டே இருங்கப்பா. முன்னாடி போனால் ஒரு ஏரி ஒன்று வருது. அது ஏரி பார்க்க முடியுமா? வண்டி நிறுத்த இடம் இருக்குமா பார்ப்போம்.
ஆனால் உங்கள் சைடு தான் நல்லா தெரியுதுங்கப்பா. மழையை பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுதாங்க இது. ஆமாம், எல்லாம் மழை பெஞ்சதுன்னா பச்சை பசுமேன்னு மாறிடும், புல்லு முளைச்சிக்கும். இல்லைன்னா காஞ்சி போயிருங்க வெயில் அடிக்கும் போது. அதான் எல்லாம் அப்படியே அந்த பாலைவன சாயல் தெரியுது பாருங்க ராஜஸ்தான். அந்த பச்சை பசுமைன்னு போயிங்க அந்த பாலைவன சாயல் தெரியுதுங்க ராஜஸ்தான். இப்போ இங்கே இந்த இடத்துல என்னப்பா மாடெல்லாம் அப்படி இப்படியே செத்து கிடக்குது இங்கே ரைட்டில். ஆமாதான் செத்துப்பதா என்னப்பா இத்தனை? அதான் இத்தனை மாதிரி செத்து கிடக்குது. அப்போ இந்த ஸ்மெல் இப்படி அடிக்குதுங்க. எல்லாம் செத்து போச்சுன்னா இப்போ கொண்டு வந்து ரோட்டில் போட்டவங்களாட்டு. அதான் ரோட்டில் கூட போட்டு போகிறாங்க. இல்லை இந்த இடத்துல சிறுத்தை இருக்குதுங்கப்பா. சரி இந்த இடத்துல அதான் பார்த்தேன் வைல்ட் லைஃப் சாங்சுரி. அதான் இந்த நம்ம வண்டலூர் போனோம்லங்கப்பா, அந்த மாதிரி இங்கே ஒரு இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். சிறுத்தை அதெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்கு. நம்ம ஊரில் வந்து மாடு செத்து போயிட்டா பிழைச்சிருவாங்க. ஆமாம், இங்கே அப்படியே ரோட்டோர கொண்டாந்து போட்டுறாங்க. ரோட்டில் எப்படி தான் போகிறாங்கன்னு தெரியல. அந்த ஏரி வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி போனால் இருக்குங்கப்பா. லெஃப்ட் இடம் தான் நிறுத்துங்கப்பா. அதை மட்டும் பார்க்க முடிஞ்சா பார்த்துட்டு போகலாம். சரி. இங்கெல்லாம் ஏங்கப்பா வீட்டுக்கு அதிகமாக பெயிண்ட் அடிக்க மாட்டேங்கிறாங்க? இது பெயிண்ட் அது மேலே அந்த அட்டை ஓட்ட விடுதாங்க, பெரிய தார் சூட்டுலாம் பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. மகாராஷ்டிரா மாதிரி தாங்க. அது என்ன டாக்ஸி போட்டுருவாங்களாமே. இது பெயிண்ட் அடிச்சாவா? பெயிண்ட் அடிச்சா டாக்ஸி போட்டுருவாங்களா, டாக்ஸி போடுவாங்களாம்மா. நல்லா வசதியான பார்ட்டிலாம் பெயிண்ட் அடிப்பாங்க. மகாராஷ்டிராலே பாரு ஏகப்பட்ட வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டாங்களே. இது உண்மை சொல்றீங்களா இல்லை நீங்கள் பாட்டுக்கு? உண்மைதான். போகிற போக்கில் அடிச்சு விட்டு போறீங்களாங்க? அடிச்சுட்டு போகிறதுக்கு தானே இது, அடிச்சுட்டு போகிறதுக்கு. பெயிண்ட் அடிச்சா டேக்ஸா? டாக்ஸி போடுவாங்களாம்மா தாங்க. எனக்கு இன்னும் தெரியலங்கப்பா. பெயிண்ட் அடிச்சா டேக்ஸ்னா ஏங்கப்பா இங்கே அப்புறம் பெயிண்ட் கம்பெனிலாம் என்ன பண்ணுறதுங்கப்பா? இப்போ நீ மகாராஷ்டிரா பாருதாங்க, வீட்டுக்கு 70 வீட்டில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த கிளைமேட்டுக்கு இது அடிக்க மாட்டாங்கப்பா. அப்படி இல்லை, நீயே வேணுமா அங்கே கேட்டுப்பாரு எதனால பெயிண்ட் அடிக்க மாட்டேங்கிறான்னு. ஒரு டீ கடைக்காரர் கிட்ட இது கேளு. நாளை போய் யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. எனக்கு மகாராஷ்டிராவே கொஞ்சம் அலர்ஜி தான். கொய்யாப்பழம் முன்னாடி தான் வியூ சூப்பராக இருக்குங்கப்பா. அப்படியே ஊட்டியில் போகிற மாதிரி இருக்குங்கப்பா. ஆமாம் ஊட்டி மாதிரியே தான் இருக்குது. ஊட்டியே தான். இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்க ஏதோ ஒரு கோயில் மாதிரி இருக்குது. ஸ்லோவாக போனீங்கன்னா அதை அப்படியே ஒரு கவர் பண்ணிடுவேன். கோயில் தான். நீங்கள் போயிட்டே இருங்கப்பா. கோயில் தான். என்ன கோயில்? இங்கே பாருங்கப்பா ரைட்டில். மேலாம் கோட்டை தாங்க, அந்த காலம் கோட்டை. அது டேமுங்கப்பா. டேமு தான், கோட்டை மாதிரி தான். அதான் பாய் எல்லாம் டூர் போவாங்களாட்ட பிள்ளைங்க. கவர்மெண்ட் பஸ் தூக்கி போகிறாங்க இப்போ டூருக்கு. அதான் அந்த பசங்க, ஸ்கூல் பசங்க, பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க. என்னைக்காச்சும் ஸ்கூல் படிக்கும்போது டூர் விட்டுருக்கீங்கப்பா? டூர்லாம் முன்னே கெட்டு போயிடுவாங்க. ஆமாம், அப்போ விட்டுருந்தா கூட நான் ஏதாவது கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு. ஆமாம், எங்கேயா போய் மேலே சொன்ன மாதிரி ஆற்றுல கீத்துல உள்ள விழுந்துட்டோம்னா அவ்வளோதான், நேத்தம் தெரியாதாப்பா. கெஞ்சினேன், கதறினேன், டூர் விடுங்க 10th. அப்போ நேத்தம் தெரியாது. அதுக்கு நீங்கள் அப்போ டூர் விடுறதுனால தான் இப்போ நான் உங்களோட வந்து இப்படி ஊரூராக சுற்றுறேன். ஆமாம், டூர் விட்டுருந்தா இப்போ கலெக்டர் ஆகிருப்பியா? ஆமாம் கண்டிப்பாங்களா. நேரம் நாமக்கல் கலெக்டர் ஆகி கலெக்டர் ஆஃபீஸ் இப்படி போகும்போது நீங்கள் என்னை பார்த்து சல்யூட் அடிச்சு போவீங்கப்பா வண்டிக்கு போகும்போது. அதான் அப்பயும் நீங்கள் நான் கலெக்டரே ஆனாலும் நீங்கள் வண்டிக்கு போகிறத விட மாட்டீங்களாங்கப்பா? அப்பயும் வண்டிக்கு தான் போவீங்களே. அது என்ன பண்ணுறது, நம்ம தொழில் அப்படி கேட்டாங்க. இதாங்க ஜெய் சம்பந்துங்கிற ஊர். இப்போ பார்த்தோம்ல ரைட் சைடில் டேம் இருக்குங்க. ஆனால் பார்த்துருப்பீங்க, வண்டி நிறுத்த முடியல. இறங்கி போனோம்னா அருமையான இடம் பார்க்கறதுக்கு. நம்ம லாரியில் வந்ததுனால நிறுத்த முடியலையாங்கப்பா, இல்லைன்னா இறங்கி டேமிங் மேலே ஏறிக்கலாமே. ஜெய் சம்பந்த் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்தாச்சுங்க. அப்படியே வெளியிலலாம் உள்ளெல்லாம் போக முடியாதுங்க. நம்ம அப்படியே வெளியே நின்று பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். உள்ளே வந்துட்டுங்க சிறுத்தை மானில் இருக்கும் போலங்க.
என்ட்ரி ஃபீஸ் போட்டிருக்காங்க, அதை எப்படி பார்த்துட்டு போயிடலாம். பெரிய காடுங்க ஃபுல்லாக. இங்கே ஜெய்சம்மந்துங்கிறது வந்து பார்த்தா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். என்ட்ரி ஃபீஸ் போட்டிருக்கு பாருங்க. இந்தியன் சிட்டிசனுக்கு வந்து 649 ரூபா, நான் இந்தியன் சிட்டிசனுக்கு வந்து 1038ங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் 565 ரூபா. உள்ளே வந்து ஜீப்பும் போக மாட்டிருக்குங்க, போட்டிருக்கு பாருங்க. ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கல் 6% சொல்லிட்டு 3894 ரூபாங்க. சரிங்க, அப்படியே கிளம்பலாம் வாங்க. உதய்பூருக்கு இன்னொரு 30 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் ஹில்ஸே தாங்க. அதுவும் ரோடு பாருங்கள் ரொம்ப சின்னதாகிருச்சு. இப்போ வந்துட்டு இங்கே உங்களுக்கு டயா டேம் காட்ட போகிறேங்க. இப்போ அப்பா வந்து சமையல் செஞ்சிட்ருக்காருங்க. இங்கே டேம் பாருங்கள், நல்லா இருக்குங்க பார்க்க. இப்போ மழை காலத்தில் தண்ணி இருக்குங்க, வெயில் காலத்தில் இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் வெயில் காலத்தில் அங்கே வெயில் கண்டிப்பாக பட்டை கிளப்புங்க. முன்னாடி போகலாங்க. போனோம்னா இன்னும் ஒரு 2 ஸ்பாட் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம உதய்பூர் ஸ்பாட்டுக்கு போயிடலாம் அன்லோடு பண்ணுறதுக்கு. ரைட் சைடில் ராக் டெம்பிள்னு ஒன்று இருக்குங்க, பார்ப்போம். வண்டி நிறுத்த இடம் இருந்துச்சுன்னா அதையும் அப்படியே வீடியோ கவர் பண்ணுவோம். ஆழமே இவ்வளோ ஐட்டி போட்டிருக்காங்க. ரயில்வே போகலாம். ஓடா ரயில்வே பிரிட்ஜை தாண்டிங்க ஒரு இடத்துல ஓரம் கட்டிட்டோம். ஏன்னா மணி 9:30 ஆச்சுங்க, சாப்பாடு செய்ய லேட் ஆயிரும். முன்னாடி போனால் கேவ்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் இருக்குங்க, அதை வந்துட்டு அப்பா ஓட்ட நம்ம வீடியோ சூப்பராக கவர் பண்ணலாம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியா மாதிரி தாங்க. உதய்பூர் போயிட்டு அந்த ஹைவே ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்தோட டாப் வியூ காட்ட போகிறேங்க. லாரி மலை ஏறிட்டேன். இந்த இடம்லாம் நல்லா டவுனுங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா டவுனு. அங்கே ஒரு வீடு பாருங்க. சரிங்க, மறுபடியும் நம்ம அந்த கேவ்டா ஃபாரஸ்ட் வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் இப்போயே லென்த்தாக வந்துருச்சுங்க, அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கண்டினியூ பண்ணுறேன்.